Good morning students. This is our social science class. Today lesson is human rights and UNO. UNO ஓட full form என்னன்னு பார்த்தீங்கன்னா United Nations Organization. Okay. இந்த லெசனை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். சரியா? லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். What human rights are? Human rights பத்தி புரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அடுத்தது the relationship between rights and responsibilities. அதாவது உரிமைகளுக்கும் கடமைகளுக்கும் உள்ள ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தது importance of the human rights. அடுத்த பாயிண்ட் appreciate the meaning and significance of the Universal Declaration of Human Rights 1948. அதாவது 1948ல நடைமுறைப்படுத்தப்பட்ட மனித உரிமைகள் பற்றிய உலக அளவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹியூமன் ரைட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் போலாம். Everybody is born equal. Each individual in the world has right to lead a dignified life of his or her own choice. Human rights are related to individuals and society. பிறப்பால் பார்த்தீங்கன்னா அனைவரும் சமம் இல்லையா? உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய விருப்பப்படி வாழ உரிமை இருக்கு. இப்போ ஒரு மனிதனோட உரிமை அப்படிங்கிறது அவனை பொறுத்து, தனிநபர்களை பொறுத்து இருக்கும், இல்லைன்னா சமூகத்தை ரிலேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ மனித உரிமைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுமே சுதந்திரமாக மற்றும் விருப்பப்படி வாழ்றதை தான் உறுதி செய்யும். ஓகே, வாட் ஆர் த ஹியூமன் ரைட்ஸ்? Human rights are rights inherent to all human beings regardless of race, sex, nationality, ethnicity, language and religion. Human rights include freedom from slavery and torture, freedom of opinion and expression and fair trial, the right to the life, work and education. இதுல ரேஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இனம், எத்னிசிட்டி அப்படிங்கிறது இனக்குழு. ஓகே, மனித உரிமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமை அப்படின்றது இனம், நேஷனாலிட்டி, லாங்குவேஜ், இது எல்லாத்துக்கும் வேறுபாடே இல்லாம எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுற ஒரு சமமான அளவுல கொடுக்கப்படுற உரிமைகள் தான் இந்த மனித உரிமைகள். ஓகே, where do human rights come from? எங்கிருந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்தது, எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a set of basic rights and freedom has deep roots in European and American countries. அதாவது அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களின் தொகுப்பு எங்கிருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. ஓகே, ரிட்டன் ப்ரிக்யூசர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் டாக்குமெண்ட்ஸ், அதாவது எழுதப்பட்ட மனித உரிமைகளுடைய ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது, கவனிங்க. தி மேக்னா கார்த்தா ஆஃப் 1215 எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு புதிய உரிமைகளை கொடுக்கணும், அது சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கணும். சரிங்களா? gave people new rights and made the king subject to the law. Okay, second one, the petition of rights 1628, இதுவுமே பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தான், set out the rights of the people. இது மனித உரிமை மனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உரிமை மனு அப்படிங்கிறது தான் இந்த பெட்டிஷன் ஆஃப் ரைட். ஓகே, இது ஒரு செட் ஆஃப், அதாவது மனித உரிமைகளின் தொகுப்பு. Third one, the Habeas Corpus Act of 1679, இதுவும் இங்கிலாந்து, an act for the better securing liberty of the subject, அதாவது மனிதர்களின் சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? எப்பன்னா 1679ல எங்கன்னா இங்கிலாந்து. ஓகே, அடுத்தது தி இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் 1689, இது set out
certain basic civil rights. அதாவது பேசிக்கா இருக்க ஒரு சிவில் ரைட்ஸ். ஓகே, அடுத்தது the French Declaration of Rights of Man and Citizen 1789ல a document of France stating that all citizens are equal under the law. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு அனைவரும் எல்லா குடிமகன்களும் சமம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆக்ட் ஆனது தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தி யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பில் ஆஃப் ரைட்ஸ் 1791 சேஃப்கார்ட்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ். இது எதுக்காக கொண்டு வரப்பட்ட சேஃப்கார்ட்ஸ், அதாவது குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு. ஓகேவா? ஓகே, இதில் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா அதனுடைய பேர், வருஷம், அது எந்த இடத்துல பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது தி பிரிட்டிஷ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ், தி பர்த் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். ஓகே, எங்கே இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னா ஐக்கிய நாடுகள். இந்த ஐக்கிய நாடுகள் எங்கே முதல்ல உருவாச்சி தோன்றினது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். தி ஐடியா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் emerged stronger after the Second World War. This war led to unimaginable violation of human rights. During the times of war, human lives lost its value and those affected by the war had to struggle till the end of their life. அதாவது மனித உரிமைகள் பற்றிய ஒரு ஐடியா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் ஒரு ஸ்ட்ராங்காக உருவாச்சு அப்படின்னே சொல்லலாம். இது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனித உரிமை மீறலுக்கு ரொம்பவே இந்த வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் ஒரு வழி வகுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த போர்க்காலங்களில் பார்த்தீங்கன்னா மனித உயிர்கள் ரொம்பவே அதனுடைய மதிப்பு இழந்திருக்கு அப்படின்னும், போரில் நிறைய பாதிப்புகள் நிறையவும் நடந்திருக்கு, நிறைய பாதிப்புல மனிதர்களுக்கு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும். அடுத்தது இந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாளில் கடைசி வரல அவங்களோட, அதாவது சாகர வரலுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களோட கை கால்களை எழுந்திருக்க முடியாம எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோ நிறைய மனித உயிரினங்கள் ரொம்பவே அதனுடைய மதிப்பை இழந்திருக்கு. இதனால என்ன ஆச்சுன்னா தனி நபர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சி எதுவுமே அந்த காலகட்டத்தில் இல்லை, போதுமானதாக இல்லை அப்படிங்கறத தான் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? அதனால இன்டர்நேஷனல் பாடி த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் UNO which has established on 24th October 1945. இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா 1945 அக்டோபர் 24th ஐக்கிய மாநாடுகள் சபை இந்த பிரச்சனையில இந்த பிரச்சனைகளுக்கு தலையிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி மற்றும் பாதுகாப்பு, மனிதர்களுக்கு உதவி செய்யறதுக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார விவகாரங்கள், இந்த மாதிரியான எல்லா கொள்கைகளிலும் திட்டங்களிலும் முக்கிய பங்கா இருக்கணும் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் UDHR அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? One of the greatest achievement of the United Nations is the creation of human rights law. அதாவது இந்த யுனைடெட் நேஷனுடைய மிகப்பெரிய சாதனைன்னு பார்த்தீங்கன்னா, சாதனைகள்ல ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளுக்கான சட்டத்தை உருவாக்கியது தான். ஓகேவா? To advance this goal, the UN established a Commission of Human Rights. Okay, the commission guided by Eleanor Roosevelt. இவங்க யாருன்னா வைஃப் ஆஃப் ஃபார்மர் US President Franklin D. Roosevelt. Finally, the Universal Declaration of Human Rights UDHR was adopted by the UN General Assembly in 1948. ஃபைனலாக இந்த யூனிவர்சல் டெக்ளரேஷன், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் அடாப்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948. அதாவது உலக மனித உரிமைகள் அது யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பொது சபையில் 1948 இந்த அடாப்ட் பண்ணாங்க. ஓகேவா? அடுத்தது டெக்ளரேஷன் வாஸ் proclaimed by the UN General Assembly in Paris, France on 10th December 1948. General Assembly Resolution 217A in remembrance of every year 10th December is observed as the Human Rights Day.
அதாவது இந்த டெக்ளரேஷனை வந்துட்டு பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பாரிஸ் அப்படின்ற இடத்துல வந்துட்டு இந்த ஐநா சபையால் வந்துட்டு 1948 டிசம்பர் 10 வந்துட்டு அறிவிக்கப்பட்டது. இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமா நம்ம வந்து அதை நினைவு கூறும் வகையில பாத்தீங்கன்னா டிசம்பர் 10 வந்துட்டு மனித உரிமைகள் தினமாக நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு வரோம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா 1950 இருந்து தான் வந்துட்டு இது வந்துட்டு வழக்கமாக இதை நம்ம ஃபாலோ பண்றோம் இந்த ஹியூமன் ரைட்ஸ் டேவை. ஓகேவா? It is also known as modern International Magna Carta of Human Rights. The principles have been incorporated into the constitutions of most of the more than 185 nations. UDHR has been translated in the more than 500 languages. It is the most of the translated documents in the world. அதாவது இதனுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாடுகள் அதாவது 185 நாடுகளுமே வந்துட்டு அரசியல் அமைப்பில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது மனித உரிமைகள் அறிவிப்புக்கு 500 லாங்குவேஜ் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுதான் வந்து இந்த வேர்ல்டுலயே அதிகமாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது தி சைரஸ் சிலிண்டர் இயர் பார்த்தீங்கன்னா 539 BC. ஓகே, the Cyrus the Great, the first king of ancient Persia, freed the slaves and declaration and all people had the right to choose their own religion and establish racial equality. அதாவது ஏன்ஷியன்ட் பீரியட்ல இருந்த பாரசீக கிங்கான இந்த சைரஸ் அப்படிங்கிற ஒரு அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவருக்கும் வந்துட்டு அவங்கவுங்களுடைய சொந்த மதத்தையே வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற உரிமையை வந்துட்டு அவர்களுக்கு டெக்ளேர் பண்ணாரு. இந்த டெக்ளரேஷனை வந்துட்டு கியூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டை அக்கார்டியன் லாங்குவேஜ்ல ஒரு சிலிண்டர்ல வந்து அதாவது சிலிண்டர் வடிவிலான ஒரு களிமண் பேக்டு கிளே சிலிண்டர் ஒரு சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண் அதுல தான் வந்துட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. இது இட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஆல் 6 official language of United Nations and it provincial traveler the first 4 articles of the Universal Declaration of Human Rights. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையோட 6 லாங்குவேஜ் அவங்களுடைய அலுவல் அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் 4 பாத்தீங்கன்னா மனித உரிமைகளுக்கான அதாவது மனித உரிமைகளுக்காக தான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 4 ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்தது ஹியூமன் ரைட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிக்னிட்டி அப்படிங்கிறது ஒரு கண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். த ரைட் டு லைஃப், த ரைட் டு இன்டெகிரிட்டி, ப்ரோஹிபிஷன் ஆஃப் enforced labor, slavery and degrading punishment. அதாவது வாழ்வதற்கான ஒருமைப்பாட்டிற்கான உரிமை, கட்டாய தொழிலாளர் முறை, அப்புறம் அடிமை முறை, இழிவான தண்டனை, இதுக்கெல்லாம் வந்து ஒரு தடை விதிச்சாங்க. ஓகேவா? அடுத்த செகண்ட் ஒன் ஜஸ்டிஸ், the right to fair trial, proportional punishment of crime, the right or not to be the trial more than once for the same crime. ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி இல்லையா? நேர்மையான விசாரணைகளுக்கான உரிமை, அப்புறம் குற்றத்திற்கு ஏற்றார் மாதிரி ஒவ்வொரு குற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான தண்டனை, அப்புறம் ஒரே குற்றத்திற்கான ஒன்றுக்கு மேற்பட்ட முறை விசாரணைக்குட்பட்டதாக அதாவது விசாரணைக்குட்படாத முறை, இந்த உரிமைகள்லாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டினா தெரியும், சமத்துவம் இல்லையா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் ரேஸ், ரிலிஜியன், ஜெண்டர், ஏஜ், எபிலிட்டி, டிஸ்எபிலிட்டி எக்ஸெட்ரா. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லையா? இனம், மதம், பாலினம், வயது, திறமை மற்றும் இயலாமை இருக்கு இல்லையா? இது இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் வந்துட்டு பாகுபாடு இல்லாம இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாமே தான் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ் ஆஃப். ஓகே,
அதாவது மனித உரிமைகள் கொண்டுள்ள அடிப்படை மதிப்புகள் இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will see the next class. Thank you.